இனிமேல் இதை பண்ணுங்க, இல்லாட்டி நாரி போயிரும். தனுஷுக்கு முன்னாடியே போட்டு உடைத்த சத்யராஜ். தனுஷ் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் இட்லி கடை. இந்த படத்தை அவரே எழுதி இயக்கி தயாரித்துள்ளார். இந்த படத்தில் சத்யராஜ், பார்த்திபன், ராஜ்கிரண், அருண் விஜய், ஷாலினி பாண்டே உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளார்கள். இந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லர் கோவையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய சத்யராஜ் பேசியது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அப்போது அவர் பேசுகையில், ஏதோ நம் ஊருக்கு வராங்காட்டி டோபா எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்கா வரலாம்னு வந்திருக்கிறானுங்க. வயது தெரியக்கூடாதுன்னுட்டு கடையில் பார்த்தா படியெல்லாம் பெருசு பெருசாக கட்டி வச்சிருக்கீங்க. இப்போ இறங்கும்போது தெரிஞ்சு போயிடும் வயசு. பார்த்திபன் எல்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு ஓரமாக தான், அதுவும் சைட்லேயே இறங்கினாரு. இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும். அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுறவங்க எங்களை மாதிரி வயசானவங்க வருவானுங்கன்னு படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க, இல்லாட்டி நாரி போயிடும் என்று பேசினார். இவரது பேச்சை கேட்ட நடிகர் தனுஷ் அங்கேயே விழுந்து விழுந்து சிரித்தார். பார்த்திபனையும் கலாய்த்து விட்டதால் அவரும் சிரித்தார். சத்யராஜ் சும்மாவே குசும்பு பிடித்தவர். இப்போது தனது சொந்த ஊருக்கே சென்றுள்ளார். இனி சொல்லவா வேண்டும் என்று அவரது பேச்சை கேட்டவர்கள் கமெண்ட் போட்டு வருகிறார்கள். மேலும் அவர் அடிதடி, வெட்டுக்குத்து, டமால் டுமில்னு படங்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த படம் சரியான ஃபீலிங்ஸ் படமாக இருக்க போகிறது என்றும் குறிப்பிட்டார். இட்லி கடை படம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த வாரத்தில் சிறப்பாக சென்னையில் நடைபெற்றது. அதேபோல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கோவையில் படக்குழு நடத்தியது. இப்படி இருக்கையில் படத்தின் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள், ட்ரெய்லர் நன்றாக உள்ளது, செம சென்டிமெண்ட் ஸ்டோரியாக படம் இருக்க போகிறது என கமெண்ட் போட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் சிலர் படம் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் வழக்கம் போல சிலர் ட்ரெய்லரை ட்ரோல் செய்துள்ளார்கள். அதுவும் கடந்த சில வாரங்களாக இணையத்தில் பரபரப்பான பேசு பொருளாக மாறியுள்ள நடிகரும் சமையற்கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜன் வாழ்க்கையின் கடந்த காலத்துடனும் சமகாலத்தில் அவர் குறித்து விவாதிக்கப்படுகின்ற ஜாய் கிறிசல்டா திருமணம் வரையிலும் இணையவாசிகள் தொடர்புபடுத்தி பதிவிட்டு வருகிறார்கள்.